அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்டு சுரக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். 1/4 கிலோ சுரக்காய் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 கிலோ பழமாக தக்காளி, 100 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், மல்லி, சோம்பு, வெந்தயம், மிளகு மட்டும் 1/2 ஸ்பூனு, மித்தெல்லாம் 1 ஸ்பூனு, ஒரு வரமிளகா, 2 துண்டு தேங்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இது அரைச்சி செய்யும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சையாக அரைக்காமல் அதை இது போல் வறுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாசமும் மணமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். ஜீரகம், சோம்பு, வெந்தயம், மல்லி எல்லாமே 1 ஸ்பூனு, மிளகு மட்டும் 1/2 ஸ்பூனு. நம்ம மிளகாத்தூளும் போடுறதுனால சும்மா ஒரே ஒரு வரமிளகா தான் போட்டிருக்கேன். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் போட்டு வதக்கிடலாம். இது நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், ஒயிட் ரைஸு எல்லா விதமான சாப்பாடு டிஃபனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மிளகு நல்லா பட்டு பட்டுன்னு தெரிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா போதும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியில் கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போடும்போது அந்த குழம்பே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சுரக்காய் நல்லா நாட்டு சுரக்காய், நல்லா குண்டு சுரக்காய் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 2 செகண்டு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போய்ட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிரட்டும். இப்போ மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா செவக்க விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் செவக்கணும். பாருங்கள், அதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு கையளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் நீங்கள் பருப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பையும் புளியும் லெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு அரை லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். நம்ம இதை 2 விதமாக செஞ்சுக்கலாம். பருப்பு போட்டும் செய்யலாம், போடாமையும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா அந்த சொரக்காய், தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் போட்டுக்கலாம். நம்ம வந்து வறுத்துருக்கோம். அது இல்லாமல் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் அதே போல் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது. இந்த குழம்பு நல்ல சத்தானதும் நல்ல ஹெல்த்தியாக நல்ல நல்ல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. இந்த ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு இல்லை, நம்ம அந்த போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கினாலே போதும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் வந்து பெருங்காயம் கட்டியிருந்தால் நம்ம மசாலா வறுக்கும்போது அந்த எண்ணெயிலே போட்டு கூட அந்த பெருங்காயத்தை வந்து நீங்கள் பொரிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நீங்கள் கட்டி பெருங்காயம் போடுறாருந்தா எண்ணெயிலே அந்த பெருங்காயத்தை வறுத்துட்டு போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும். எப்படி ஒரு கூட்டு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இதில் இப்படியே தண்ணியை ஊற்றி உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டு ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். இறக்கையில் ஒரு அரை லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டிங்கன்னா செம்மையாக வாசமாக இருக்கும். நம்ம பருப்பு போட்டு செய்யணுன்னா புளி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஜார் கழுவுன தண்ணி விட்டுருக்கோம். இது வந்து நல்லா திக்காக கிடைக்கும் நம்ம மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்கனால. அவ்வளோதான். நீங்கள் பருப்பு போடலைன்னா இதை அப்படியே விசில் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சிட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சொரக்காய் குழம்பு. இன்றைக்கி நம்ம பருப்பு போட்டு தான் செய்கிறோம். பாசி பருப்பு தான் நான் போடுறேன். பாருங்கள், ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டாலே போதும். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உள்ள பருப்பு தான் போட்டிருக்கேன். இது ஒரு விசில் வரவும் ஒரு விசில் விட்டாலே போதும். நல்லா ரெண்டுமே நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. ஒரு விசில் விட்டுட்டு நம்ம புளி ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோம்னா சூப்பரான ஒரு சொரக்காய் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும் கம கமன்னு. பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற்றினாலே போதும். ஸ்பூனுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றினா போதும். இல்லை இந்த கரண்டியில் இது மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றினா போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து 2 விதமாக வைக்கலாம். பருப்பு புளி போட்டும் வைக்கலாம். இல்லை நீங்கள் லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டு லைட்டாக புதினா தலை போட்டிங்கன்னா கொத்தமல்லி புதினா போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.